ஆமா அதுதான் அந்த நெரட்டிவ் காரணங்கள் கொண்டு வந்ததுக்குரிய காரணம் இலங்கை முஸ்லீம் பெண்கள் மீது நடக்கிற ஆளுநரை பற்றி பேசினாலும் இது வந்து எல்லா சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்குமே பொதுவானது. எல்லா ஒரு சாதாரண தமிழின் மிக முக்கியமான மூத்த எழுத்தாளர் செல்லம் ஹனீஃபா அவர்கள் அவர் கண்டிப்பாக அவருடைய நாவலை படித்திருப்பார் என்றால் படித்துவிட்டு அவருடைய எதிர்வினை எப்படி இருந்தது என்று நான் எப்பவுமே இந்த பாப்பாடம் சொல்லி காலம் செல்வதுக்கு முதல் கதை கொடுத்து கதை பப்ளிஷ் பண்ணிருக்கேன் செல்வங்கள் தெரியுது பாதிப்பு ஏதாவது இருக்குதா அவற்றை கதையில நீங்க போய் பாருங்க. இதுல வந்து ரெண்டுமே ஒன்றுல பெண்கள் அதற்கே பழகி பச்சைப்பழக்கங்களை இது அவங்க திரும்பியோ அது ரெண்டுமே அதிகாரத்திலேதான் இருக்கும். அடுத்தது வந்து இதனால வந்து இலங்கை முஸ்லீம் பெண்கள் மீது நடக்கிற ஆளுநரை பற்றி பேசினாலும் இது வந்து எல்லா சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்குமே பொதுவானது. எல்லா சமூகத்தில் இருக்கிற பெண்களுக்குமே ஏதாவது ஒரு ரீதியான வந்து இது வந்து எல்லா இடத்தையும் போய் சேர்ந்து நினைக்கிறாங்க. பொதுமான அளவில் போய் சேர்ந்து நினைக்கிறாங்க. எல்லாத்தையும் போய் சேர்ந்து வரலான்னு நினைக்கிறீங்களா? பெரிய காலத்தை வெற்றி நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியல. நிறைய பேர் வாசிச்சுட்டு சொல்றாங்க. முஸ்லீம்கள் முஸ்லீமான பெண்கள் நிறைய பேருக்கு அது வாசித்து போயிருக்கிறது எனக்கு. அடுத்தது நான் ஆளு கேள்விகிறாரு. பாசார் நேரம் வந்துட்டு அப்ப அதுக்குள்ளேயே நானே கேட்கிறேன். இப்ப பாசார் நேரம் நீங்கள் கேள்வி கேட்கலாம். நான் கேள்வி சின்ன கேள்விதான். அந்த நாவலை படித்ததுலேருந்து இருந்த கேள்வி அந்த நாவலை வந்து நான் உங்களுடைய சுய அனுபவம் பெரும்பகுதி இருக்கிறதா நான் கையில் நம்ம படிக்கும்போது ஊர் பிறப்பு வழக்கு பல்கலைக்கழக படிப்பு இதெல்லாத்தையும் பற்றி நானாக முடிவு பண்ணி ஒரு ஓட்டோ ஃபிக்ஷன் ஒரு சுய புனைவு மாதிரி ஒரு நாளாக கருதினேன். அது ஒரு தந்தையாருக்கு ஒரு மிகப்பெரிய முக்கிய பாத்திரம் இருக்குது. இந்த வரலாறு போக்குறது இதை வந்து அவசர பாத்திரம் இருக்காங்க. அப்போ அவர் உங்களோட தந்தையார் வந்து ஒரு சாதாரண தந்தையார் இல்லை. தமிழின் மிக முக்கியமான மூத்த எழுத்தாளர் செல்லம் ஹனீஃபா அவர்கள் அவர் கண்டிப்பாக அவருடைய நாவலை படித்திருப்பார் என்றால் படித்துவிட்டு அவருடைய எதிர்வினை எப்படி இருந்தது என்று ஒரு சாதாரண தமிழ்நாடு எதிர்ப்பு கேட்க மாட்டேன். அவர் ஒரு எழுத்தாளர், அரசியல் செயற்பாட்டாளர் என்ற காரணத்தால் இருப்பார். நான் எப்பவுமே இந்த பாப்பாடம் சொல்லி காலம் செல்வதுக்கு முதல் கதை கொடுத்து கதை பப்ளிஷ் பண்ணிருக்கேன் செல்வங்கள் தெரியுது எனக்கு அந்த பாப்பாடங்கள் அது எங்களுக்கு இருக்க போராட்டம் தான் எனக்கு அறிவிப்பது. ஆனா பாப்பா வந்து நல்ல கதை சொல்லி நாவல் நிறைய பகுதியான ஒரு விளையாட்டெல்லாம் போகும். அந்த நேரத்தில் பார்த்தோம் அது வாசித்தாரு. அதே நேரம் எங்கள் சூழல் நான் பாப்பாவுக்கு இடையில நிறைய முருகல்கள் போராட்ட குடும்பத்தோட உணர்வு. ஆனால் பாப்பா மிக தந்திரமா நடப்பாரு. நானும் எழுத்தாளர்ன்னுட்டு போவார். அதை ஆகவே அந்த நகைச்சுவை உடையோடுவதெல்லாம் அவருடைய சில அவரை போன்ற ஒரு இதற்கெல்லாம் ஆனால் அது மிக பெருமையாக இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி அந்த கருப்பொருள் அவருக்கு முரண்பாடு இருக்கலாம். ஆனால் மகள் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார். எல்லாம் கொஞ்சம் பெருமையாக இருந்தது. அவர் அதை ஈடுபடுற இடத்துலாம் உங்களோட இடத்துல ஹரிஃபான
அவற்ற பாதிப்பு ஏதாவது இருக்குதா அவற்றை கதைகளை நீங்கள் எப்படி பார்க்க இப்பதான் சொன்னாங்க இல்ல இல்ல அது கேள்வி வந்து என்னன்னா அவங்க இடத்துல நடந்துச்சு ஒரு விமர்சன கூட்டம் அது வரப்படாது அணிபான்றது அது வேறு அவர் எழுத்துல வந்து அது அவர பாடல் இந்த பாடல் அது யாரோ எழுத்தாளர் நான் ஒரு எழுத்தாளர் அங்க போய் அதையும் சொன்னது விமர்சனமா வாப்பா அணிபாடு எழுத்து மாதிரி இவ்வளவு அது எனக்கும் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை எழுத்து இதுல நான் கேட்க முக்கியமான பல்லால் பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாகம் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அது இதோட முடிஞ்சது. இன்னைக்கு அடுத்த ராஜா பல்லா போறதோட முடியுது பல்லா. அப்ப இனி அது என்னோட விதத்துல அன்னைக்கியோ எதுவுமே சொல்லப்பட வேண்டியது அடுத்த பாகம் வர வேண்டியதும் இருக்கு. அதே மாதிரி இதை பின்பாடு வந்து சிங்கள பிள்ளைகளோட ஹீராமின் சேர்ந்து போகும். அப்ப இதால அந்த சிங்கள சமூகத்துக்கு இது மொழிபெயர்த்து போக வேண்டியது இருக்குது. இது ரெண்டும் நடக்குமான்னு எதிர்பார்க்கிறோம். நீங்க நினைக்கிறீங்க சிங்களத்துல வாழ்றது நான் எனக்கு இது இருக்கு ஆங்கிலத்தில் வந்தா சிங்களம் அது கொஞ்சம் இதாக சொல்லி ஆங்கில மொழிபெயர்ப்பு கட்டாயம் அடுத்த பகுதி வந்து இப்படித்தான் அந்த வீதின்ற பரம்பரை நான் சொன்ன மாதிரி அது ஒரு நல்ல கம்பீரமான தோற்றம் உள்ள பரம்பரை பெண்கள் அவங்க சண்டைக்கு நின்றாலும் அதில் வர வீதி வந்து 1000 பேரை விட்டு கூப்பிடலாமே இந்த காலகட்டத்திலே தன்னொரு அதிகாரத்துல தான் வைக்க பார்க்கிறது. இப்போ போய் பார்த்து நான் போன முறை அந்த வீட பரம்பரையே பறந்தான் போட்டு அந்த வயசு போன கூட்டமும் போட்டாங்க. அப்ப அவங்களோட பேரப்பிள்ளைகள் எப்படி சொல்லுதுன்னா இவங்கெல்லாம் எங்களை போட வச்சு இவங்க கிளவியாயிரத்து கூட போடுறாங்க, நீங்க குமராய்க்கு கூட போட்டிருக்கணும், இப்ப நீங்க குமர பிள்ளையில போட வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த அழகுன்றத வெளிப்படுத்துறது அந்த சின்ன வயசு சரி. அப்ப இந்த பிபி பரம்பரை என்ன செய்யுதுன்னா அது நல்ல வடிவ வழி நல்ல அழகான திரும்பி எல்லாம் மேக்கப்லாம் முடியும். இப்ப வயசுதான் நீ யாரு பார்க்க போறா நம்மள தோணுதுன்னா அது வந்தாகும். அப்ப இந்த பேரப்பிள்ளை அதுக்கு பயங்கர கோபம் வருது. இந்த உமாமான எங்களை போட இப்பதான் போடுறாங்க அவர்கள். அதுவும் அவங்க ஒரு பரந்தா இல்லை ஜில்பா. ஜில்பான்றது இப்படி நீட்டா பரந்தாவ நீட்டா போடுறாங்க. அதுல இந்த மாதிரி கதைகள் கேள்விப்பட்டேன் நான். அந்த அந்த பரம்பரையில இருந்தாங்க சில ஆட்கள் இப்ப டாக்டர் நாள்கிட்ட போறியாம் ப்ரெஷர் கூட்டிட்டு சீனி ஊட்டிக்கிறாங்க. வயசு போயிட்டாங்க வயசானாங்க. அப்பையும் நல்லா சுத்தி உள்ள போற நேரமும் பரந்தாதான் இழுத்து எறிஞ்சு டாக்டர் ஏசி போட்டு என்னம்மா நீங்க இப்படி குறுக்கி காட்டிட்டு வந்திருக்கீங்க, உங்களோட வயசு இது தேவையான பேசினா இதுவும் இருக்குது கதையில். ஆகவே அது இப்ப என்ன எடுக்கிறேன்னு அந்த அதுக்குள்ள 2வது பாகம் மற்றது 2வது பாகம் எழுத போனா நிறைய இப்ப நான் சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் மாதிரி ஒரு சித்தமான குட்டி கதை என்னன்னா கொஞ்சம் புறமே இருக்குது நிறைய டீச்சர்ஸ்க்கு. நாம போட இப்போ புதுசாக வர டீச்சர் மாதிரிலாம் அவர்கள் இருக்கிற உட்படுறாங்க போடு எல்லாம் போடு ஒரே குட்டியில முடிக்குது. அப்ப அப்படி நிறைய கதையில் அதை அதை எந்த இதுக்குள்ள பார்க்கறது எங்களுக்கு புரியல. இதுல வந்து மார்க்கெட்டில் பார்க்கும்போது பெருமளவு இருக்கு. இங்கே இந்த வந்து சமூக மக்கள் பார்வையில் அதில் தான் பேசுகிறீங்க. மதம் சார்ந்து அது தொடர்பாக விமர்சனம் இல்லை நீங்கள் சொல்றது வந்து இஸ்லாம் தான் கொண்டு வருது மதம் கொண்டு வருது. மக்களுக்கு கூட உங்களுக்கு பெண்களுக்கு பரதா வந்து எங்களை வந்து காண்பிக்கப்படுறது வந்து இஸ்லாம் இதெல்லாம் பரதா தான் நாங்கள் உணர்றோம். நான் ஏற்கனவே சொல்லணும் சமயம் வந்து ஒரு நம்பிக்கை அதுக்குள்ள நாங்கள் அது ஆரம்பகால நாங்கள் அதுதான் சொல்றது. இப்போ இஸ்லாமிய வரலாறு எடுத்து பார்த்தா பரதாண்டி ஒரு வரலாறு நாங்கள் பார்க்குறதா அப்படித்தான் பார்க்குறோம். அதுக்காக இந்த நாவலே கொண்டு வந்தது. இப்போ பார்வையில எங்கள் வரலாற்றுல இலங்கையிலேயே முந்தி பெண்களாரும் பரதா அணிஞ்சிருக்கு. அப்போ அவங்களாம் முஸ்லீம் வாழ்க்கையோட வாழ்ந்தாங்க எல்லாம் வந்து பிறகு
அரபு தேசங்கள்லயும் அது இருக்குதானே. அரபு தேசங்கள்ல இருக்கிறதும் அதுவும் வந்து அவங்களோட சூழலுக்கும் அவங்களோட கலாச்சாரத்துக்கு தான் வந்து அதுக்கும் இஸ்லாத்துக்கும் இப்ப இஸ்லாத்துல மூலாதாரங்கள் பார்த்தீங்கன்னா அங்க வரதான ஆதாரமும் இல்லை. அது இல்லைன்னு தெரியும். ஆனா அந்த இங்க வந்து மக்களுக்கு பெண்களுக்கு வந்து அணிவிக்கப்படுறது மதத்தின் அடிப்படையில இருந்து கொண்டுதான் திணிக்கப்படுது. அந்த அதிகாரத்தை எப்படி நீங்க விமர்சிக்கிறீங்க? அந்த மத அதிகாரத்தை எப்படி விமர்சிக்கிறீங்க? நான் அதான் நீ சொல்றேன், அது ஒதுக்க முடியல. நீ இப்ப மதத்தை வந்து யாராவது தங்களோட அதிகாரத்துக்கு தங்களோட சுயலாபத்துக்காக இருக்கும்போது அது எல்லா மதத்திலையும் தானே நடக்குது. இப்ப இந்து மதத்திலேயே சாரிதான் கட்ட முடியல தானே. இல்ல அது இப்ப பரதா பற்றி பேசினபடியெல்லாம் அந்த மதத்தை கேட்குது. ஆனா மதத்துல இஸ்லாமிய மூலாதார சட்டங்கள்ல இருந்தெல்லாம் அங்க உருவாகும் ஹதீஸோ எங்கேயும் ஆதாரம் இல்லை. பெண்கள் இந்த ஆடைதான் உடுக்கணும், ஆண்களுக்கு இதை ஆடைங்கிறது இல்லை. அவங்க அங்கங்களை மறைக்கத்தான் சொல்லியிருக்காங்க. இல்லை இதை நீங்க இதைத்தான் கொடுக்கணும்னு சொல்லி இதை இது வணக்கம். உங்களுக்கான கேள்வியில கேள்வி கொடுத்ததற்கான பதில். இந்த பங்கா என்ற ஆடை வந்து சகாரா பாலைவனத்தில் இருந்த மக்கள் அந்த மணலுக்கான காப்பாற்றுவதற்காகத்தான் ஆண்களும் சரி பெண்களும் சரி தலையிலிருந்து காலையில் மூடினது. பிறகுதான் மதங்கள் உருவாக்கப்பட்டது. முதல் மக்கள் சமுதாயம் ஒன்று கூடி வாழ்ந்தது. மதங்கள் பிற்பாடு உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு மதங்களும் பிற்பாடு உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்படிக்க அந்த பாரம்பரியம் ஒப்பி இருந்ததும் அதனால் திணிக்கப்பட்டது. சகோதரி சொன்னது போல ஈழத்திலேயோ இந்தியாவிலேயோ நாங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னா இந்த நாட்டில் மணல் காற்று வீசாது. அது ஒரு காரணம். அனல் காற்று வீசுறது தான் சொன்ன மாதிரி முகத்தை மூடிக்கொண்டு இன்னைக்கு யோசிச்சுக்காரு. நாங்கள் எல்லாரும் ஆண்களும் கூட வரதா பொருளாக இருக்குன்னா இந்த நடந்துருக்கு. அதை ஆண்கள் சிந்திக்கிறீங்கன்னா அவங்களுக்கு அந்த அந்த இறுக்கமான சூழலை இந்த சமுதாயம் கொடுக்கவில்லை. இன்றைக்கும் வெளிநாட்டிலேயும் புலம்பெயர் நாட்டிலேயும் தமிழர் பண்பாட்டை காப்பாற்றம் அடித்தவங்க ஆண்கள் எல்லாரும் கோயில் திருவிழா ஆகட்டும் திருமணம் ஆகட்டும் கவசரோட தான் வருகிறது. அந்த பண்பாட்டை காப்பாற்றுறது பெண்கள் தான். அப்ப எப்பொழுதுமே எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி அந்த பண்பாட்டை காப்பாற்ற பெண்களுக்கே துணிக்கப்படும். அது ஒரு காரணம். ரெண்டாவது வந்து இந்த பெண்களுக்கு பெண்களே எதிரி. நான் கஷ்டப்பட்டுட்டேன், நான் மாமியார குடும்பம் வாங்கிட்டேன், அதனால எந்த மருமகளை நான் குடும்பப்படுத்துற மாதிரி அந்த கருதாடியது நான் போட்டுட்டேன், அதில் நீ போடாமல் இருக்கிற ஒரு கட்டாயம். இன்னொன்று வந்து ஒரு சவுதி அரேபியாவில் வந்து நான் வீடியோ பார்த்தேன். சவுதி அரேபியாவில் ஒரு அரபு நாட்டில் ஒரு வயது வந்தால் குழந்தை 12 வயது குழந்தைக்கு அவங்களால ஒரு பரிசு பொருளாக வாங்கி கொடுக்குறாரு. அந்த வரலாறு அது என்னது கொடுக்குறாருன்னா ஆண்களிடமிருந்து உன்னை பாதுகாக்க நான் உனக்கு தரேன் கவசம் வாய்க்க அவர் பெருமிதம். ஆனால் அவர் ஆண்கள் அப்படிப்பட்டவர் அந்த ஆண்களை நல்லபடியாக வளர்க்கலாம். பெண்கள் முடிய பார்த்து தான் ஆண்கள் மயங்கி போட மாட்டா. 6 மாச குழந்தை என்னத்தை பார்த்து மயங்கினாங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப அந்த வகையில இந்த வரலாறுன்றது நீங்க ஒழுங்குமுறை என்று சொன்னாலும் கூட இங்க பாலின போராட்டமும் இங்க இருக்கிறது என்னுடைய விவாதம். அவர் சொன்னது போல இது ஒரு ட்ரெண்ட். இன்னைக்கு பிரான்ஸ் நாட்டிலையும் என்ன சூழ்நிலை பகுதிகளில் வாழ்ற குழந்தைகள் எல்லாம் மதம் மாறி இது ஒரு ட்ரெண்டா, இது ஒரு ஸ்டைல். அது நாங்க சின்ன வயசுல சேலை அணிந்து மகன்றது போல அவைக்கு அது ஒரு அழகு இதா இருக்குது. அவர்களுடைய காலத்துல நீக்கிடுங்க வெளிநாட்டில். ஆனால் அந்த சமுதாயத்துக்கு வாழ்ற குழந்தைகளுடைய நிலைமை என்ன ஆக போகுது என்பது என்னுடைய இது ஒரு கேள்வி இல்லை, என்னுடைய ஒரு கருத்து. அதுல என்னன்னு சொல்லுங்க, நான் சொன்ன விஷயம் வந்து இல்லை மதங்களுக்குள்ளால தான் வந்து திணிக்கப்படுது. அப்ப திணிக்கப்படுற மதத்தை நீங்க எப்படி விமர்சிக்கிறீங்கன்றதான் இந்த கேள்வி. இஸ்லாமா இருக்கலாம், நீங்க மதம் தான் உங்களை கொண்டு திணிக்குதுன்னு சொல்லிட்டோம்னா அந்த திணிக்கிற மதத்தை எப்படி விமர்சிக்கிறீங்க? மதம் திணிக்கல, மதத்தை பின்பற்றும் மனிதர்களும் திணிக்கிறாங்க. எந்த பைபிள்லயும் எந்த குர்ஆன்லயும் எந்த பவத்திலேயும் எழுதப்படுது. மதத்தை சார்பு வச்சு தான் திணிக்கப்படுது. நீ வந்து இஸ்லாமா இருக்கணும்னா பெண்ணுக்கு பர்தா போடணும்னு சொல்லி எங்க சொல்லப்படுது? சும்மா இஸ்லாமிய மதத்தை வந்து தான் சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு போயிட்டு நீ சாரி கட்டிட்டு போகணும். 3 மாசத்துக்கு முதல்ல ஒரு 5000 பேர் இல்லை, ஏன் சாரியா கட்டிட்டு வரீங்க? ஒவ்வொரு முறையும் செய்து விட்டுட்டேன். எனக்கு இது போதாமையா இருக்கு. நான் திரும்பவும் இந்த நாவலை முதலில் எழுதுவோம் அல்லது திரும்ப திருத்துவோம் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு நாவலுக்குள்ளேயே நீங்க
பள்ளிகளில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் 5ஆம் வகுப்பு நான் தவறு ஐயோ நான் வடிவப்படுத்திக்கலாம் 90 மார்க்ஸ் எடுத்தது கூட 50 மார்க்ஸ் எடுத்துட்டு 6ஆம் வகுப்பு போகணும் திரும்ப 5ஆம் வகுப்பு வந்து படிக்கிற வயதாக எனக்கு தெரிகிறது. ஏன்னா இன்னொரு சிறப்பான இன்னொரு படைப்பு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு கடையா இருக்காங்க என்பதை நினைக்கிறேன். சில பிள்ளைகள் சொல்றது என்னன்னா சுமையான வயதுல ஒரு பிள்ளைகள் வயதை கணிப்பதுல ஒரு கேள்வி இருக்குது. அந்த பாட்டு ஒரு படையப்பா பாட்டு என்ன நடந்தா ஜெயாதேவனை வந்து 8 வருஷத்தால ஹேசலுக்கு ஊருக்கு போறாங்க. பிறகு 8ஆம் ஆண்டு அடுத்து அப்படி அது ஜெயாத வந்து 28 முக்கியம் அந்த ஆண்டல் கணிக்கிறது நல்ல ஒரு வழியை கையாளுனா பாட்டுகள் வந்து பழங்கள் வந்த ஆண்டுகள் ஞாபகம் இருக்கு, பாட்டுகள் வந்த ஆண்டுகள் ஞாபகம் இருக்குன்னா ஆண்டுகள் கணிச்சு அப்படியே போகலாம். ஏன்னா முழு அத்தியாயமும் பாட்டுகளோட தான் பயணிக்கும். நல்ல எழுத்தாளர்கள் எடிட்டராகவும் இருக்க வேண்டியிருக்கு, மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு புத்தக சந்தைக்கு ஒரு வருஷத்துல எல்லாமே செய்து கொடுக்கணும் கஷ்டம். இவ்வளவு குறைசிக்க எல்லாரும் பார்க்குறீங்க நல்லா இனி நாங்க யோசிக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு குறைசி எடிட்டிங் கொடுத்ததுக்கா அடுத்தது ஒரு கேள்வி என்னன்னா இந்த இவங்க இருக்குதானே முஸ்லீம் சமூகம் வாங்கி இலங்கை முஸ்லீம்கள் வரலாறு இருக்குதானே. ஏன்னா அந்த நாட்டு முஸ்லீம் நீங்க வேறு தலைமுறைகள் வந்து இருக்குதாங்க. வேறு தலைமுறைகளே ஒரு பயன்படுத்தப்பட்ட எந்த எந்த நிலத்துக்குரிய ஒரு உருவாகி வந்திருக்குதாங்க நிறைய. அப்ப இதை கொண்டு நீங்க அதுக்குள்ள அழிஞ்சு போவதில்லோ அந்த அலையில தனியல்குள்ள ஒரு கலாச்சாரத்தான இலங்கை அந்த குலாவை போடுறது பார்ப்பது அலையில குட்டி குட்டி கலாச்சாரங்கள் அழிஞ்சு போயிடுங்க. இதுல அந்த நேரம் சமூகங்களுக்குள்ளாக இருந்திருப்பாங்க அதை எப்படி எது வந்துச்சு அல்லது தாய்வழி சமூகம் அலையில ஆரண்யங்கள் எப்படி இருந்தது? இல்ல நாங்கள் சொல்ற மாதிரி சாகுல் அவங்களாம் கணித முயல்கள் இருந்த ஒரு நிலம் நான் சொல்றது இப்பயும் இருக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த மேடையாளர்கள் இருந்த சமய உரைகளுக்கு இப்போ பொதுவாக காரணமா இந்த பக்கம் அந்த பள்ளியில ஜுமானியம் பொதுவாக்கள் நல்ல அழகா இருக்கு. ஒரு ராகத்தோட இனிமையா கேள்வி ஒரு காலம்லாம் இருந்துச்சு. இப்ப வாரதெல்லாம் காது வச்சு கேட்கல அவ்வளோ சத்தம். அந்த என்ன சொல்றது நல்ல வார்த்தை அவங்க பயங்கரமா இருக்கும் அந்த பேச்சுகள். உணர்ச்சி வசம் உணர்ச்சி பட்டே அந்த பேச்சு. அப்ப அதெல்லாம் வந்து என்ன செய்யுதுன்னா அவங்களுடைய பரப்புரை எப்படி இருக்குன்னா அந்த சில மொழி ஆய்வு இருந்த அந்த அவங்களுக்கு உண்மையாக இவங்கெல்லாம் பயந்த மொழி இவங்கெல்லாம் சும்மா அது தராவிட்டு அப்படித்தான் அந்த ஒற்றை படையான தன்மை உருவாகுது. அந்த இவங்களுக்கு வந்து உணர்ச்சி வசமான மற்ற தலைமுறை அது அப்படியே அடங்கி போறதுல அந்த ஒரு கேள்வி. இப்போ இந்த பர்தா விவகாரம் தொடர்பாக மற்றவை இதில் நீங்கள் இந்த விவகாரம் இது உள்ள வர்றதை வந்து தேசிய அரசியலோட ஒரு நாளும் தொடர்படுத்தி பார்க்கலையா? நான் எப்படி இதை புரிஞ்சோன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் முஸ்லீம் பெண்கள் சாதாரணமான தமிழ்நாட்டு மாதிரி சாலை கட்டிட்டு ஒரு மொட்டாக்கள் வந்து போட்டுருக்கோம். ஆனால் இந்த தேசிய தமிழ்நாட்டு அப்போ வந்து இந்த தேசிய இனங்களுக்கு எதிரான முரண் கூடி ஒரு கட்டத்தில் முஸ்லீம் தேசியம் என்ற ஒரு கன்செப்ட் உருவாகுது. அது ஒரு சிந்தனை போக்காக உருவாகுது. அந்த நேரத்தில் அந்த முஸ்லீம் தேசியம் என்ற அந்த சிந்தனையை கொஞ்சம் சரிவாக்குறதுக்கு அல்லது அதை வளர்த்து செல்றதுக்கு தூளமா தெரிகிற பண்பாட்டு அடையாளங்கள் அல்லது கலாச்சார அடையாளங்கள் கூடாகத்தான் இந்த போக்கு வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லையா? என்னுடைய அனுபவத்துல அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் மாதிரி நான் நினைக்கல. ஏன்னா இது
திட்டமிட்டு சில இஸ்லாமிய இயக்கங்கள் ஒவ்வொரு தசாப்த காலத்துக்கும் சவுதி ஈரான் அங்கிருந்து அப்படி ஓதிட்டு வரவங்களும் அவங்களோட கலாச்சாரம் அது அப்படி செல்வாக வந்ததை விட எனக்கும் அந்த முஸ்லீம் தேசியத்துக்கும் இஸ்லாமிய இயக்கங்கள் இலங்கையில் வந்து அவங்களுக்கு இடையிலேயும் தொடர்புகள் இருந்துக்கலாம். ஆடை அதுவும் எனக்கு கிளியராக தெரியாது. ஆடை விஷயத்தில் நிச்சயமான அது இல்லை. தனியான தேசிய இனமா அவைய காட்டணுன்றதுக்காக தனியான ஆடை தனியான அரசியல் பண்பாட்டு அடையாளம் அது வந்து இப்ப அது எப்படின்னா அது தேசியத்துக்கு அப்பால இது இப்ப வந்து நாங்க ஒரு படிச்சார்கள், நாங்க சவுதியில இருந்து வராங்க காட்டுறோம் அந்ததுக்கான ஒரு சில மெஜர் அன்றை காலமா வந்திருந்தாங்க. இப்ப நாங்க தேர்தல் நடந்து கொண்டு பிறகு பள்ளிவாசல் நுழைவார்கள், எங்களுக்கு ஒரு ஆடை இருக்கின்றது. அது வந்து அதை நம் தேசியத்தோட நினைச்சு பார்க்கறதை விட அது இன்னொரு அரபு கலாச்சாரத்தை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் அரபு கலாச்சாரம். ஆனா அப்படி எடுத்துரைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். திருவள்ளியெல்லாம் வந்த போது அவங்க வந்து இந்த முஸ்லீம் அடையாளம் என்பதை வந்து கொண்டு வந்தாங்க. அப்ப இப்ப இந்த ஆடை கலாச்சாரத்தை அப்படி எடுத்துரைக்க முடியும் நினைக்கிறேன். நான் மாதிரி சொல்றது சரி, நான் ஒத்துக்கொள்ள நினைக்கிட்டா ஒரு தேசியம் என்ற அந்த எடுத்துரைக்க மீறின ஒரு அரசியல் பொருளாதாரம் இருக்கு இல்லையா. மைக்ரண்ட் லேபர் மிடில் ஈஸ்டுக்கு போயிட்டு வர்ற போது அங்கேருந்து பண்பாட்டு கலாச்சாரம் ஒரு பரிவர்த்தனைக்கு உள்ளாகுது. ஸோ தேசியத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு பண்பாட்டு கலாச்சார பரிவர்த்தனை தான் இருக்குது. ஆனால் அது வந்து அப்படி தேசியத்தை முஸ்லீம் தேசியத்தை எடுத்து செல்வதாக வந்து அதை அப்படி நெரட்டிவைஸ் பண்ண முடியும், அது அப்படி எடுத்துரைக்க அது அப்படி நான் நிறைய நிறைய பேர் படிச்ச நல்ல இதில் இருக்கிறாங்க ஆண்கள்லாம் சொல்லுவாங்க, உண்மையிலே ஈரான் வந்தது எவ்வளோ பெரிய நல்லா அப்படின்னு வந்ததுக்குள்ள நம்மளோட பொருளையெல்லாம் நல்லா முடிவு வருது. எல்லாம் அந்த தலையை மூட வந்ததெல்லாம் அதுக்கு பிறகு அந்த கன்செப்ட் இருக்கு. அப்ப ஈரானுக்கு அதுல பெரிய பங்களிப்பு இருக்கு. அதை கொண்டு வர்றது இது பண்றது இல்லை. அதாவது நான் சாயந்தரம் கழிச்ச அந்த முஸ்லீம் தேசியவாதம் என்ற கருப்புரை சொல்ல வரேன் சொன்னால், இப்போ இலங்கையில் முஸ்லீம் தேசியவாதம் இந்த உடையோட அவருடைய சந்தத்தை அவர் கேட்டார். ஆனால் இலங்கையில் முஸ்லீம் தேசியவாதம் என்ற உருவாக்கத்துக்கு வந்து தமிழ் தேசியவாதம் தான் வந்து ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கினது. அந்த நிர்பந்தத்தின் ஊடாக தமிழ் தேசியத்தின் ஊடாக வந்து இந்த முஸ்லீம்கள் ஒடுக்குமுறைக்குள்ளாகின்ற போது வந்து அவர்களுக்கு அந்த ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் வந்து தமிழ் முஸ்லீம் தேசியவாதத்தை வந்து உருவாக்கினார். அது இந்த தமிழ் தேசியவாதம் இல்லாமல் போன பிற்பாடு அது தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள இந்த தேசியவாதம் முடிஞ்சு இப்போ அதுக்கு பிறகு வந்தது வந்து சிங்கள தேசியவாதம் முஸ்லீம்களை கண்டு ஐக்கியவாதத்தில் வந்து அது அப்போ அது முஸ்லீம் தேசியவாதம் விளையில்லை. ஆனால் சிங்கள பேரினவாதம் தான் வந்து முஸ்லீம்களை அடிக்கிறதை தவிர முஸ்லீம் தேசியவாதம் விளிம்பின காரணம் வந்து தமிழ் தேசியவாதத்தில் முஸ்லீம்களுக்கு மீதான ஒடுக்குமுறை காரணமாக ஒரு அடையாளமாக அதை முன்வைத்தார்கள். பிறகு அது நீக்கப்பட்டது, அதை பற்றின பேச்சே இல்லாமல் போனது. ஆனால் பிறகு சிங்கள தேசியவாதம் வந்து முஸ்லீம்களோட கேட்கை வந்து முஸ்லீம் தேசியவாதம் என்ற ஒரு பேர் அடிச்சே இல்லை. அது வந்து இது இந்த பர்தான்றது வந்து தேசியவாதத்தோட வந்து அது குறைந்த தேசியவாதத்தின் தோற்றம் வந்து இப்படித்தான் நிகழ்ந்தது. இந்த தமிழ் தேசியவாதம் கருத்து இல்லை, அதுல மாற்றம் இல்லை. சொல்றது அவரோட உருவான பிறகு அதை முன்னகர்த்துறதுக்கு சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்க தனித்தனியான உருவாக்குறதுக்கு அதை பயன்படுத்திக்கணுமா? இந்த கலாச்சாரம் பண்பாட்டு கலாச்சாரம் பயன்படுத்துவாங்க. அதுதான் நாங்கள் வந்து நாங்கள் ஒரு முஸ்லீம் பள்ளியில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வந்து முஸ்லீம் பெண் அந்த அந்த அடையாளத்துக்கு அப்பால அந்த விலைக்கு வைத்து அடைக்கிற கரங்கள் தேவை எனக்கு. அந்த என்ன சொல்றது, நாங்கள் பொதுவாக நிறைய காண்கிறேன்னா பெண்கள் எழுதுறாங்க, அது முஸ்லீம் பெண்கள் எழுதுறாங்கல ஒரு அரவணைக்கு அது எல்லாத்தையும் இருக்கு. தலித்தியம் தலித்துள்ள அல்லது எல்லாருக்கும் அது வாழது. அது ஒரு விதமான இதுக்கு அது ஒரு வகையான ஒதுக்குமுறை தான். ஆகவே அந்த நாவல் வந்து ஒரு நாவல், அது எவ்வளவு தூரம் அது இலக்கிய ரீதியாக ஒரு அரசியல் ரீதியாக அதுக்குள்ள பேசப்படுகின்றது நம்ம
தர்மபிரசாத் எல்லாமே அந்த விமர்சனங்களை நான் அதையும் கவனித்தேன். அவர் சில விமர்சனங்கள் நல்லா அழகா இருந்துச்சு எனக்கு வாசிக்கிறதுக்கு உண்மையா. சில இது மாதிரி விமர்சனங்கள் இருந்தாலும் அதை ஒரு நாவலா பார்க்கறதுல நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு சிலருக்கு அதை ஒரு நாவலா புரிந்து கொள்றதுல கொஞ்சம் இல்லை இது ஒரு இது இருக்கிறா ஒரு பெரிய என்ன சொல்ற அந்த ஒரு வித்தியாசமான ஒரு பார்வைக்குள்ளெல்லாம் போன மாதிரி எனக்கு இருந்தது. ஆனால் அது நானே பார்க்கறது அது ஒரு எழுத்தாளர் ஒரு நாவலாசிரியர் ஒரு நாவல் அந்த இலக்கிய வட்டத்துக்குள்ள எழுதிக்கொண்டேன். நான் அந்த வகையில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் பேச கூப்பிட்ட நன்றி. பயணிக்க உரையாடலை வழங்கிய நாவலாசிரியருக்கு இலங்கையிலிருந்து பரிசு வந்திருக்குது. அவருடைய நட்பு வட்டாரம் சாபி அவருக்கு ஒரு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அந்த நட்பு அல்லது அவர்களுடைய கொடுக்கப்பட்டவர்கள் யாருன்னு அவரே கண்டுபிடிக்கிறது. நன்றி. போன மாட்டான்னு சொன்னதுக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனா இலங்கையில சிறந்த உரையாடலை வழங்கிய மனிதா மற்றும் கமலாமன் தோன்றி அடுத்த தமிழ் ஒரு தொன்மை வாழ்ந்த மொழி, சொம்மொழி, 3000-4000 இலக்கிய களம வாய்ந்த மொழி. அதுவும் இலக்கியத்தில் மிக முக்கியமான ஒரு மொழி பிரெஞ்சு மொழி. தமிழிலிருந்து பிரெஞ்சுக்கு எத்தனை நாவல்கள் வந்தது அப்படின்னு எழுதியிருக்கு. தமிழ் மக்களின் மத்தியில் உருவாகும் நாவலை மொழிபெயர்ப்பதற்கு ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். இப்பொழுது அவர் எங்களுடன் மொழிபெயர்ப்பு விஷயங்களுக்கு முதன்மை முக்கியத்துவம் அளிப்பதற்கும் எனது மனமார்ந்த நன்றி